ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு காரில் வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்களுக்கு முன்னால் இருக்கும் ஸ்பீடோமீட்டர் ஒரு துல்லியமான வேகத்தை காட்டுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நொடியில், அதாவது காலமே நகராத ஒரு மிகச்சிறிய புள்ளியில் உங்களால் எப்படி வேகத்தை கணக்கிட முடியும்? வேகம் என்பது கடந்த தூரத்தை நேரத்தால் வகுப்பதுதானே. அப்படியென்றால் நேரம் பூஜ்ஜியமாக இருக்கும் ஒரு புள்ளியில் வேகம் எப்படி இருக்க முடியும்? இந்த கேள்விதான் கால்குலஸின் ஒரு முக்கிய பிரிவான டிஃபரன்ஷியேஷன் உருவாக காரணமாக இருந்தது. சிம்பிளாக சொல்லப்போனால், டிஃபரன்ஷியேஷன் என்பது மாற்றத்தை பற்றிய கணிதம். ஒரு விஷயம் மாறும்போது அது எவ்வளவு வேகத்தில் மாறுகிறது என்பதை இது நமக்கு சொல்கிறது. இப்போது இந்த வரைபடத்தை கொஞ்சம் கவனியுங்கள். இதில் ஒரு வளைந்த கோடு இருக்கிறது. இதோ இந்த குறிப்பிட்ட புள்ளியில் இந்த வளைவு எவ்வளவு சரிவாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். பொதுவாக ஒரு நேர்கோட்டின் சரிவை நாம் எளிதாக கண்டுபிடித்துவிடலாம். ஆனால் ஒரு வளைவில் ஒவ்வொரு புள்ளியிலும் சரிவு மாறிக்கொண்டே இருக்கும். இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான மேஜிக் நடக்கிறது. இந்த வளைவின் ஒரு மிகச்சிறிய பகுதியை நாம் ஜூம் செய்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்போது பாருங்கள், ஒரு கட்டத்தில் அந்த வளைந்த கோடு ஒரு நேர்கோடு போலவே மாறுகிறது அல்லவா? இந்த மிகச்சிறிய நேர்கோட்டின் சரிவை கண்டுபிடிப்பதுதான் டிஃபரன்ஷியேஷன். இதைத்தான் கணிதத்தில் dy/dx என்று அழைக்கிறோம். அதாவது x என்ற காரணி மிகச்சிறிய அளவில் மாறும்போது y எந்த விகிதத்தில் மாறுகிறது என்பதுதான் இதன் பொருள். சரி, இதை ஏன் நாம் படிக்க வேண்டும்? வெறும் மார்க் வாங்குவதற்காக மட்டும்தானா? நிச்சயமாக இல்லை. நிஜ வாழ்க்கையில் இதன் பயன்பாடுகள் அளப்பரியவை. உதாரணத்திற்கு, ஒரு ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்பும்போது அதன் திசைவேகம் வெலாசிட்டி ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்தை துல்லியமாக கணக்கிட்டு ராக்கெட்டின் பாதையை சரியாக அமைக்க டிஃபரன்ஷியேஷன் அவசியம். அதேபோல் ஒரு நிறுவனம் தனது தயாரிப்பு செலவை குறைத்து லாபத்தை எப்படி அதிகப்படுத்துவது, ஆப்டிமைசேஷன் என்று கணக்கிடவும் இதை பயன்படுத்துகிறார்கள். இன்று நாம் வியந்து பார்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI மற்றும் மிஷின் லேர்னிங் தொழில்நுட்பங்களின் முதுகெலும்பே இந்த டிஃபரன்ஷியேஷன் தான். ஒரு கம்ப்யூட்டர் தானாகவே கற்றுக்கொண்டு அதன் தவறுகளை குறைத்துக் கொள்வதற்கு கிரேடியன்ட் டிசென்ட் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் அடிப்படை டிஃபரன்ஷியேஷன் தான். யாரெல்லாம் இதை கற்க வேண்டும்? நீங்கள் ஒரு இன்ஜினியராகவோ, டேட்டா சயின்டிஸ்டாகவோ அல்லது ஒரு பொருளாதார நிபுணராகவோ ஆக விரும்பினால் இது உங்களின் மிகச்சிறந்த கருவியாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ள விரும்பும் எவரும் இதை கற்கலாம். சுருக்கமாகச் சொன்னால், உலகம் நிலையானது அல்ல. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்தை அளவிடவும் அதன் போக்கை துல்லியமாக கணிக்கவும் மனிதன் கண்டுபிடித்த மிகச்சிறந்த மொழிதான் டிஃபரன்சியேஷன். அடுத்த முறை நீங்கள் ஒரு நகரும் பொருளை பார்க்கும்போது அல்லது ஒரு மாற்றத்தை உணரும்போது அங்கே ஒரு டிஃபரன்சியேஷன் ஒளிந்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும்.